தலைவர் 171 படத்துல இருந்து நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வரப்போகுது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படம் தான் தலைவர் 171. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நாளைக்கு இந்த படத்துல இருந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வரப்போகுது. இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண விக்ரம் படத்துக்கா இருக்கட்டும், லியோ படத்துக்கா இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரெடி பண்ணியிருந்தாரு. ஆரம்பிக்கலாங்களா? Bloody sweet. அந்த டீசரை இவர் சும்மா காட்சம்லாம் பண்ணல, அதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் படத்துலயும் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் படத்துக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி அந்த டீசரை ரெடி பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு டீசரை ரெடி பண்றது தமிழ் சினிமாவிலே இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பண்ணிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப தளபதியை வச்சு கோட் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்கிற நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். இதுக்கு முன்னாடி இவர் தலையை வச்சு மங்காத்தா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படத்துக்கு இதே மாதிரி படத்துக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டீசர் ரெடி பண்ணி விட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் இதுதான் தமிழ் சினிமாவுடைய முதல் டீசர். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையை வெங்கட் பிரபு அப்பவே, அதாவது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாரு. மங்காத்தடா அதை அவர் ப்ராப்பரா யூஸ் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல சோசியல் மீடியாவும் கிடையாது, இது அவ்வளவு கவனிக்கவும் மாட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை. பட் லோகேஷ் கனகராஜ் இந்த விஷயத்த ரொம்ப சூப்பரா கையாண்டிருப்பாரு. ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியஸ் செட் பண்ற மாதிரி அந்த டீசரையும் பண்ணுவாரு. இப்ப விக்ரம் படத்துலயும் இதே மாதிரி ஒரு டீசர் வந்தது, லியோ படத்துலயும் இந்த மாதிரி ஒரு டீசர் வந்தது. இப்ப முதல்ல விக்ரம் டீசர்ல எந்த விஷயத்தெல்லாம் படத்துல யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அவர் ஒளிச்சு வைக்கிற அந்த கன்னு, அந்த விஷயத்த கிளைமேக்ஸ்ல அவர் கன் எடுத்து டொப்பு டொப்புன்னு சுடுவார் இல்லையா, அந்த சீனோட கனெக்ட் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் விருந்துங்கிறது இந்த இன்டர்வல் போர்ஷனுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல காட்டுவாங்க அந்த விருந்து போர்ஷனை. மூணாவது விஷயம் அந்த மாஸ்க் போட்டுட்டு வரவங்க, மாஸ்க் போட்டுட்டு வரும்போது உட்காருவாங்க இல்லையா அரசியல்வாதி போலீஸ். இந்த விஷயத்துல அரசியல்வாதி போலீஸ் அப்படிங்கிறவங்க இந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. ஆனா மாஸ்க் போட்டு வர்றது அப்படிங்கிறது இவங்க கேங்கா தான் இருப்பாங்க, மாஸ்க் கேங் அப்படின்னு ஒரு விஷயம் விக்ரம் படத்துல இருக்கும். அப்படியே லியோ படத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட கதையா இருக்கும் அப்படின்னு முன்னாடியே அரசல் புரசலா தகவல்கள் வெளியே வந்துருச்சு. இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்க்கும்போது நிறைய பேர் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டீசர்ல எந்த விஷயத்தெல்லாம் படத்தை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா, இந்த டீசரோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேக்டரியில சாக்லேட் மேக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே இன்டர்கட்ல காட்டினீங்கன்னா ஒரு ஆயுதத்தையும் மேக் பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும். அதாவது சாக்லேட் காஃபி அப்படின்னு கேட்டுட்டு வர ஒரு கேரக்டர்னால ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவருக்கு எதிரிகள் வரப்போறாங்கன்றது தெரிஞ்சு முன்னாடியே ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணுவாரு. அப்படிதான் இந்த டீசர்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்ல இருந்து ஒரு குரூப் வரும், இவரும் கரெக்டா ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு போய் அவங்க முன்னாடி நிப்பாரு. கத்தியை தட்டின உடனே லியோன்னு சொல்லி டைட்டில் போடுவாங்க. படத்துலயும் அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா ஒரு கேங் கிளம்பி ஹீரோவோட சண்டை போட்டு அப்படி இப்படின்னு நடக்கும். சோ இதெல்லாம் டீசர்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் படத்துலயும் வரும். அதாவது படத்துக்கான முன்னோட்டம் மாதிரி தான் அவர் டீசரை ரெடி பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த ரெண்டு படங்களோட இன்டர்வல் பிளாக்ல வர டைலாக்கையுமே இந்த டீசர்லயே வச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். அதாவது ரெண்டு படங்களோட இன்டர்வல் பிளாக்குமே இந்த டீசர்ல வர டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் தான் வரும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த டீசர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இந்த டீசர்ல என்ன இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய அரசியல் புரசலா சோசியல் மீடியாஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈகிள் அப்படின்னு டைட்டில் வைக்கலாம், கழுகுன்னு டைட்டில் வைக்கலாம், ராணான்னு டைட்டில் வைக்கலாம், இன்னும் 2-3 டைட்டில்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. சோ இதுல எது டைட்டிலா இருக்கும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பா இந்த எதுவுமே டைட்டிலா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு, அப்புறம் டைம், வாட்ச் இப்படின்னு இஷ்டத்துக்குன்னு இவங்க கண்ணுல பாக்குறதெல்லாம் டைட்டிலா மாத்திட்டு இருக்காங்க. ஆனா லியோல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இது ஒரு டைட்டிலா இருக்கும், அது டைட்டிலா இருக்கும் நிறைய பேர் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் எதுக்கும் சம்பந்தம் இல்லாம திடீர்னு அப்படின்னு ஒரு டைட்டில் விட்டாரு. அந்த டைட்டில யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே மாதிரி ஒரு டைட்டிலா தான் கண்டிப்பா தலைவர் 171 இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்தோட கதை 2013 வந்த பர்ச் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது பர்ச் படத்தை தழுவிதான் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பத்தி வந்த ரூமரா இல்லாம உண்மையாவும் மாறுச்சு. அதே மாதிரி இந்த பர்ச் படத்தோட கதையும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பர்ச் படத்தோட பிளாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். அதாவது பர்ஜ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அரசாங்கம் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுமா, லாக்டவுன் மாதிரி. அந்த நேரத்துல நீங்க யார் வேணா யாரை வேணா கொல்லலாம், யார் வேணா யாரை வேணா பழித்தீர்த்துக்கலாம் ஒரு ஆப்ஷனை கவர்மெண்டே கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அதுவும் இந்த கதை வெறும் 12 மணி நேரத்துல நடக்கிற கதை. அது லோகேஷ் கனகராஜுக்கு கைவந்த கலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கைதி அப்படிங்கிற படத்திலேயே இந்த விஷயத்த சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. சோ அதனால இந்த கதை இந்த படத்துக்கு இருந்ததுன்னா லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை சுத்தி வந்த எல்லா போஸ்டர்லயுமே வாட்ச், டைம், கோல்டு இந்த 3 விஷயங்கள் கண்டினியூஸா பார்க்க முடியுது.
தெரியுது. அதனால இந்த படம் டைம் டிராவல் படமா இருக்குமா, இல்ல கோல்ட் ஸ்மக்லிங் படமா இருக்குமா, இல்ல கோல்டு வாட்ச் சம்பந்தப்பட்ட படமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல நம்ம சோஷியல் மீடியாஸ்ல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த படம் நம்மளோட எல்லா ப்ரெடிக்ஷனையும் உடைச்சு ஒரு நல்ல கதையா பண்ணி சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் செம்மையா ஓடும். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோக்கள் நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.